நண்பர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது தமிழ் ஸ்டோரிஸ் சிறுகதைகள். பாலு லாவண்யா மீது ஆர்வம் கொண்ட செய்தி அவளுக்குள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவனது நற்பெயரை அறிந்திருந்தாலும் அவளது குடும்பம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது. பாலு தனது ஆடம்பரமான செல்வ கண்காட்சி மற்றும் மிரட்டும் இருப்புடன் இணங்க வைக்கும் வழியை கொண்டிருந்தான். அவன் லாவண்யாவை அவளது நற்பண்புகளுக்காக அல்ல, மாறாக அவளது குடும்பம் எளிமையான வழியில் இருந்தாலும் ஈட்டக்கூடிய பெரும் வரதட்சணைக்காகவே தனது இலக்காக கொண்டிருந்தான். லாவண்யாவின் பெற்றோர் இருதலை கொல்லி எறும்பாக சிக்கி பாலுவுடன் சமாதானம் பேச முயன்றனர். தங்கள் நிதி சிக்கல்களை விளக்கினர். அவனிடம் உள்ள மனிதாபிமானத்தில் எஞ்சிய பகுதியை கூட தூண்டலாம் என நம்பினர். ஆனால் பாலு அசைந்து கொடுக்கவில்லை. அவனது கோரிக்கைகள் மிக அதிகமாக இருந்தனர். அவர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டவை. அவன் அச்சுறுத்தினான், வற்புறுத்தினான், பொது அவமானப்படுத்தலையும் நாடினான். அனைத்தும் அவர்களின் உறுதியை உடைப்பதற்காகவே. ஆனால் லாவண்யா ஒரு பலவீனமானவள் அல்ல. அவனது வரதட்சணை பலியாக அவள் விரும்பவில்லை. அவள் வெளிப்படையாக அவனை எதிர்த்தாள். அவளது கண்ணியம் விற்பனைக்கல்ல என்று உறுதியான குரலில் அறிவித்தாள். துணிச்சல் தைரியமானது என்றாலும் பாலுவுடைய கோபத்தை தூண்டியது. அதை அவன் ஒரு சவாலாக, தனது கட்டுக்கடங்காத அதிகாரத்திற்கு ஒரு அவமானமாக பார்த்தான். ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்று லாவண்யாவின் துணிச்சல். இருப்பினும் கவனிக்கப்படாமல் போகவில்லை. சமூக நீதிக்காக ஆர்வத்துடன் தனது சொந்த ஊருக்கு திரும்பிய அர்ஜுன் என்ற இளம் லட்சிய வழக்கறிஞர் லாவண்யாவின் துயரத்தை பற்றி கேள்விப்பட்டார். பாலுவின் ஆதிக்கத்தை சவால் செய்ய ஒரு வாய்ப்பை அவர் தேடிக்கொண்டிருந்தார். லாவண்யாவில் ஒரு எதிர்ப்பு அடையாளத்தை கண்டார். அர்ஜுன் லாவண்யாவும் அவளது குடும்பத்தையும் அணுகி தனது சட்ட உதவியை இலவசமாக வழங்கினார். வரதட்சணைக்கு எதிரான சட்டங்களை அவர் விளக்கினார். மேலும் அவர்களுக்கு ஒரு வலுவான வழக்கு இருப்பதாக உறுதியளித்தார். ஆரம்பத்தில் தயங்கிய லாவண்யா அர்ஜுனின் நேர்மையிலும் உறுதியிலும் ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்றை கண்டால் இருவரும் சேர்ந்து போராட முடிவு செய்தனர். போராட்டம் கடினமாக இருந்தது. பாலு தனது பண பலத்தாலும் செல்வாக்காலும் அவர்களை மிரட்ட பல தந்திரங்களை செய்தார். அர்ஜுனை அச்சுறுத்த அடியாட்களை அனுப்பினார். லாவண்யா பற்றி வதந்திகளை பரப்பினார். ஏன் உள்ளூர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கவும் முயன்றார். ஆனால் அர்ஜுனும் லாவண்யாவும் உண்மையையும் பெருகி வரும் ஆதரவாளர்களின் வலையமைப்பையும் கொண்டு உறுதியாக நின்றனர். உள்ளூர் மகளிர் உரிமை அமைப்புகளும் சமூக தலைவர்களும் அவர்களுக்கு பின்னால் திரண்டனர். தனிப்பட்ட போராட்டத்தை வரதட்சணைக்கு எதிரான ஒரு கூட்டு இயக்கமாக மாற்றினர். தீர்ப்பு பாலுவுக்கு எதிரான வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக மாறியது. இப்பகுதி முழுவதிலும் இருந்த ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்தது. லாவண்யா இவ்வளவு அழுத்தத்திற்கு மத்தியிலும் அசைக்க முடியாத துணிச்சலுடன் சாட்சியம் அளித்தால். பாலுவின் அச்சுறுத்தல் மற்றும் துன்புறுத்தலை விவரித்தால். அர்ஜுன் ஒரு வலுவான வாதத்தை முன்வைத்து பாலுவின் நீண்டகால வரதட்சணை தொடர்பான துஷ்பிரயோகங்களை அம்பலப்படுத்தினார். தீர்ப்பு நீதிக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றியாகும். பாலு குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு கணிசமான சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இது சமூகத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. வரதட்சணை தொடர்பான ஒடுக்குமுறையின் சகாப்தம் முடிவுக்கு வருகிறது என்பதற்கு இது ஒரு தெளிவான செய்தி. லாவண்யா இனி ஒரு பாதிக்கப்பட்டவள் அல்ல, நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் பலருக்கு உத்வேகமாகவும் மாறினாள். அவள் அர்ஜுனுடன் தொடர்ந்து பணியாற்றினாள். கடுமையான வரதட்சணை சட்டங்களுக்காகவும் மற்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கவும் வாதிட்டால். பாலுவின் வீழ்ச்சி சமூகத்திற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை குறித்தது. அங்கு கண்ணியமும் சமத்துவமும் பேராசை மற்றும் ஒடுக்குமுறைக்கு முன்னுரிமை பெற தொடங்கினர். லாவண்யாவின் புதிய பயணம். பாலுவின் வீழ்ச்சிக்கு பிறகு லாவண்யாவின் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி சென்றது. அவள் வெறும் பாதிக்கப்பட்டவளாக மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்திற்கான ஒரு சக்தியாக அடையாளம் காணப்பட்டால். அர்ஜுனுடன் இணைந்து வரதட்சணைக்கு எதிரான போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றால். அவர்கள் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பெண்களுக்கு அவர்களின் உரிமைகள் பற்றியும் வரதட்சணைக்கு எதிராக போராட வேண்டியதின் அவசியம் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். லாவண்யாவின் சொந்த கதை பல பெண்களுக்கு துணிச்சலை கொடுத்தது. அவளுடைய துணிச்சலும் அர்ப்பணிப்பும் அவளுக்கு பல கதவுகளை திறந்தனர். உள்ளூர் மகளிர் அமைப்புகள் அவளை தங்கள் குழுக்களில் சேர்த்து கொள்ள அழைத்தன.
அவள் பெண்களுக்கான சட்ட ஆலோசனை மையங்களை நிறுவ உதவினால் வரதட்சணைக்கு எதிரான சட்டங்களை மேலும் வலுப்படுத்த அரசுடன் இணைந்து பணியாற்றினாள். அவளுடைய பேச்சுக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டனர். நாளிதழ்களில் அவளை பற்றிய கட்டுரைகள் வெளிவந்தன. லாவண்யா தேசிய அளவில் ஒரு முக்கிய குரலாக மாறினாள். கல்வி மற்றும் அதிகாரம். லாவண்யா தனது கல்வியின் முக்கியத்துவத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. போராளி வாழ்க்கைக்கு மத்தியிலும் அவள் தனது படிப்பை தொடர்ந்தாள். மாலையில் சட்ட வகுப்புகளுக்கு சென்று தனது அறிவை மேலும் வளர்த்து கொண்டாள். அவளுடைய விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் அவளுக்கு பல விருதுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்று தந்தனர். ஒரு தேசிய பல்கலைக்கழகம் அவளுக்கு சமூக சேவைக்கான கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இப்போது லாவண்யா ஒரு புகழ்பெற்ற சமூக ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞர். வரதட்சணை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இலவசமாக சட்ட உதவி வழங்குகிறாள். அவளுடைய அலுவலகம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு புகலிடமாக மாறியது. அவள் ஒரு சமூக நிறுவனத்தை நிறுவி வரதட்சணைக்கு ஆளான பெண்களுக்கான கல்வி, தொழில் பயிற்சி மற்றும் மறுவாழ்வு திட்டங்களை வழங்குகிறாள். லாவண்யா தனது கடந்த கால காயங்களை ஒரு உந்து சக்தியாக மாற்றிக்கொண்டு எண்ணற்ற பெண்களின் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருகிறாள். லாவண்யாவின் திருமணம் லாவண்யாவின் வாழ்க்கை முழுவதும் சமூக சேவைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது என்றாலும் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அர்ஜுன் ஆரம்பத்திலிருந்தே அவளுக்கு துணையாக இருந்தவன். அவளுடைய வலிமையையும் அர்ப்பணிப்பையும் கண்டு மெய்சிலிர்த்தான். லாவண்யாவும் அர்ஜுனும் ஒருவரையொருவர் மதித்து அன்புடன் பழக தொடங்கினர். அவர்கள் இருவரும் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். வரதட்சணை இல்லாத ஒரு திருமணத்தின் முக்கியத்துவத்தை சமூகத்திற்கு எடுத்துக்காட்டினர். லாவண்யா இப்போது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாள். தனது குடும்பத்துடனும் சமூக சேவைக்காகவும் தனது நேரத்தை பயன்படுத்துகிறாள். அவளுடைய கதை தைரியம், விடாமுயற்சி மற்றும் சமூக மாற்றத்தின் சக்திக்கு ஒரு சான்றாக நிற்கிறது. வரதட்சணை பாலுவின் இருண்ட அத்தியாயம் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதியாக மாறியது. லாவண்யாவின் பயணம் ஒளியையும் நம்பிக்கையும் பரப்பும் ஒரு பெரும் கதையாக தொடர்கிறது.